வணக்கம், வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாம்பார். அதாவது கடையிலெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தக்காளி நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் செய்கிறதுனால நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி கூட நான் வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 7-8 போல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இப்போ பாருங்கள், இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃப்ளேம் பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமாக. இப்போ பாருங்கள், வச்சாச்சு. ஒரு 2 விசில் போல் வரட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கடைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இப்படி கடைஞ்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து நான் அப்படியே ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இது கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்குறேன். இப்போ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். குக்கரில் இருந்தது இல்லையா, வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இந்த சாம்பார் பொடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த கிரேவி மாதிரி வரத்துக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா கடலை மாவு இருக்கு இல்லையா, கடலை மாவு கூட தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.